மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவ மாணவிகளே, கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் 10 உதாரணங்கள் பார்த்துருந்தாங்க ஈர்ப்பு புலத்தில். இன்றைக்கு நாங்கள் அதிலிருந்து பார்க்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஈர்ப்பு அழுத்தம், ஈர்ப்பு புல செறிவு போன்ற விடயங்களை பார்த்துருந்தாங்க. அந்த வகையில் ஈர்ப்பு அழுத்தம் என்றது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே. ஈர்ப்பு அழுத்தம் என்றது முடிவிலி தூரத்திலிருந்து ஒரு குறித்த புள்ளிக்கு ஓரளவு துணிவை கொண்டு வருகின்ற போது செய்யப்படுற வேலை. அதுக்கு சிறப்பான ஒரு கோவை இருக்குது. V மர GM/R. அதே மாதிரி ஈர்ப்பு புல செறிவுன்றது 1 கிலோகிராம் துணிவில் தொழிற்படுற விசை. அப்போ அதை வச்சுக்கொண்டு பயிற்சிகள் பார்த்தாங்க. இங்கே முக்கியமான பயிற்சிகள் 10 கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் 11வது பயிற்சியிலிருந்து பார்ப்போமாக. இங்கே அடிப்படையாக நாங்கள் பயன்படுத்துவது பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் பின்வருமாறு பயன்படுத்தப்படும். இது கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தாங்க. முதலாவது கோவை இயக்க சக்தி பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது கோவை இயக்க சக்தி, ரெண்டாவது கோவை அழுத்த சக்தி, இங்கே மீண்டும் ஒரு இயக்க சக்தி, அழுத்த சக்தி, மொத்த பொறிமுறை சக்தி காக்கப்படும். இதுதான் முக்கியமாக நாங்கள் இங்கே பயன்படுத்துகிற கோட்பாடு. இதை பயன்படுத்தி தான் நாங்கள் பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வினாவை பார்த்துக்கொள்ளுங்க. புவியை சுற்றி இயங்கும் செய்மதி ஒன்றின், புவியை சுற்றி இயங்கும் செய்மதி ஒன்றின் அண்மை தூரம் புவியின் மையத்திலிருந்து 6 இருக்குது. ஆகவும் சேமை தூரம் புவியின் மையத்திலிருந்து 3 பார்த்துக்கொள்ளுங்க. தூரங்கள் யாவும் பூமியின் மையத்திலிருந்து தரப்படுது. பூமியின் மையத்திலிருந்து 3 உள்ளது. பூமிக்கு அண்மை தூரத்தில் உள்ள போது செய்மதியின் கதி வேறு தடைகளை புறக்கணிக்கலாம். இப்போ கேட்கப்படுறது பார்த்திங்கன்னா புவிக்கு அண்மை தூரத்தில் உள்ள போது செய்மதியின் கதி கேட்கப்பட்டிருக்குது. அப்போ இது ஒரு சிக்கலான வினா. இப்போ இந்த வினாவை நாங்கள் செய்யல இதுக்கான விடையாக 4வது விடை வரும். எப்படி நாங்கள் விடையை சேர்க்கிறோன்னு பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைய நாட்டு விசையை பயன்படுத்தி எஃப்சமன்எம்ஏ பயன்படுத்தினால் இந்த வினாவை நீங்கள் செய்து கொள்ள முடியாது. இந்த வினாவை நீங்கள் செய்யக்கல 4வது விடை வரும். இந்த வினாவை நீங்கள் செய்யக்கல கோண உந்த காப்பதத்துவம் பயன்படுத்தப்படும். இந்த வினா செய்கிற முறையை பார்த்துக்கொள்ளுங்க. செய்திங்கன்னா 4வது விடை வரப்போகுது. செய்கிற முறையை பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவதாக கோண உந்த காப்பதத்துவம் பயன்படுத்தப்படும். கோண உந்த காப்பதத்துவம்ன்றது நீங்கள் பொறியியலில் படிச்சிருக்கிறீங்கள். புற முறுக்கம் தொழிற்பாட்டி ஒரு சுழற்சி இயக்க பொருளின் கோண உந்தம் காக்கப்படும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடத்தில் கெப்லரின் விதி ஒன்று இருக்குது. கெப்லரின் விதிகள் 3 இருக்குது. 2வது விதி என்னென்னு சொன்னால் உபகோள்கள் யாவும் நிழல்வட்ட பாதையில் இயங்கியக்கில் சம நேர அடையில் சமபரப்பை வெட்டி செல்லும். இதனை பயன்படுத்திய வார அடிப்படை விடயம் என்னென்றால் கோண உந்த காப்பதத்துவம். இப்போ கோண உந்தம் என்றது திணிவினதும் வேகத்தினதும் ஆரைண்டையும் பெருக்கம். அதாவது உந்தத்தை தூரத்தாக பெருக்கிறது கோண உந்தம், உந்தத்தை தூரத்தாக பெருக்கிறது கோண உந்தம். இங்கே நாங்கள் பயன்படுத்துவது கோண உந்த காப்பதத்துவம். பார்த்துக்கொள்ளுங்க. பூமியில் இருந்து வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமி தெரியும் உங்களுக்கு. பூமியில் இருந்து செய்மதி ஆரம்பத்தில் மையத்தில் இருந்து 3r தூரத்தில் இருக்குது. 3r தூரத்தில் இருக்குது. இதனுடைய திணிவு நான் M எடுத்துக்கொள்கிறேன். 3r தூரத்தில் இருக்குது. இங்கே இருக்கையில் என்னுடைய கதி நான் எடுத்துக்கொள்கிறேன் U எடுத்துக்கொள்கிறேன். இந்த செய்மதி பூமிக்கு அண்மையாக வருகிற போது இதனுடைய கதி கேட்கப்பட்டிருக்குது. அப்போ அண்மையாக இங்கே வரையில் கதி கேட்கப்பட்டிருக்குது. இங்கே உள்ள கதியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் V என்று. அப்போ அடிப்படை கோட்பாடு என்னென்னு சொன்னால் கோண உந்த காப்பதத்துவம் பயன்படுத்துகிறோம். கோண உந்தம்னு சொல்கிறது பார்த்துக்கொள்ளுங்க உந்தத்தை ஆறால் பெருக்கிறது. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் M×U உந்தம். அப்போ சற்று மாற்றி முன்னுக்கு தூரம் பெறவளும் 3r M×U அது மாறி இருக்குது. அப்போ 3 பெருக்கப்பட்டிருக்குது. அப்போ பொருள் இங்கே இருக்கையில் கோண உந்தம் M தர 3r தர U. முக்கியமான விடயம் தூரம் அளக்கிறோம் மையத்தில் இருந்து தரப்பட்டிருக்கு 3r சொல்லி. இது அண்மையில் விரைட்டில் MRV. இங்கே உள்ள கதி V. உங்களுக்கு ஜூஓ விஓ தரையில்லை, நாங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறோம். அப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எளிமையாக நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் 3U V என்று வரப்போகுது. அப்போ ஜூ வரப்போகுது V/3. அப்போ கோண உந்த கவசம் பயன்படுத்தியக்கில் இந்த கதிக்கிடையிலான தொடர்பு எடுத்தாச்சுது. இப்போ நாங்கள் மீண்டும் ஒரு கதை செய்யக்கில் பொறிமுறை சக்தி கவசம் பயன்படுத்த போகிறோம்.
பொறிமுறை சக்தி கவசம் பயன்படுத்துகிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. பொறிமுறை சக்தி கவசம்ன்றது இயக்க சக்தியினதும் ஈர்ப்பு அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை மாறாமல் இருக்கும். அதை பயன்படுத்திக்க பார்த்துக்கொள்ளுங்க எப்படி பயன்படுத்துகிறோம்னு. அப்போ ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. பூமி இருக்குது. அப்போ அதில் பூமியிட முழு திணிவும் மையத்தில் பொதிஞ்சிருக்குது. நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் பூமியின் திணிவை பெரியமாகவும். அப்போ செய்மதி இங்கே இருக்கேக்கில், இங்கே இருந்து 3-6 தூரத்தில் இருக்கேக்கில் அதனுடைய கதி எடுக்கப்பட்டிருக்குது ஜூவண்டு. இதே செய்மதி இங்கே வரைக்கில் இதனுடைய கதியை நாங்கள் வீண் எடுக்கிறோம். இப்போ இங்கே இருக்கைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஈர்ப்பு அழுத்த சக்தி வந்து பாருங்க. அங்குள்ள ஈர்ப்பு அழுத்தம் வந்து மறை GMN-கள் 3R. இங்கே இருக்கைகள் இந்த துணியை வந்து M. அப்போ ஈர்ப்பு அழுத்த சக்தி இந்த கோவம் வந்துருக்குது. ஈர்ப்பு அழுத்த சக்தி பெறப்பட்டிருக்குது. அப்போ இதில் இருக்கைகளை பார்த்துக்கொள்ளுங்க. இதனுடைய கதி வந்து ஜூவன் எடுத்துருக்கேன் நான். இப்போ M ஜூ இருக்கிறதுக்கு 2 இயக்க சக்தி. அப்போ இது மொத்த சக்தியாக இருக்குது. அந்த செய்மதி 3-6 தூரத்தில் இருக்கைகள். செய்மதி அண்மையில் விரைக்கில் இதனுடைய ஈர்ப்பு அழுத்த சக்தி பார்த்துக்கொள்ளுங்க. ஈர்ப்பு அழுத்தம் மறை GMN-கள் R தர M-ஆக இருக்குது. இயக்க சக்தி M இருக்கிறதுக்கு 2. பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே நாங்கள் ஏற்கனவே முதலாவது இதில் வந்து முதலாவது செயலில் நாங்கள் பார்த்துறாங்க ஜூ என்றது VN-கள் 3ஆக எடுக்கப்பட்டது. அதை இங்கே பிரதியீடு செய்கிறோம். அப்போ ஜூ வர்க்கத்துக்காண்டி ஜூவுக்காண்டி VN-கள் 3 பிரதியீடு செய்யப்பட்டிருக்குது. இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நாங்கள் எளிமையாக எல்லா இடம் M-ஐ நீக்கி கொள்ளலாம். M-ஐ நீக்கி கொண்டால் பார்த்துக்கொள்ளுங்க. மறை GMN-கள் 3R வருது. இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. வர்க்கம் எடுக்கையில் கிலோ 3 வர்க்கம் 9 பிள்ளைகளை 9 2 18ஆக வருது. பி வர்க்கத்தின்கள் 18ஆக வருது. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் M நாங்கள் நீக்கிட்டோம். மறை GMN-கள் R. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் வி வர்க்கத்தின்கள் 2. நாங்கள் ஒழுங்குபடுத்திக்கல பார்த்துக்கொள்ளுங்க. இந்த விடயத்தை நீங்கள் சமன்பாடு அங்கே எடுத்தீங்கன்னு சொன்னால் போமாசியாக 3ஆக எடுக்கலாம். எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எளிமையாக சுருக்கினா இந்த விடயம் வரப்போகுது. இதே விடயத்தை இங்கே எடுக்கல வி வர்க்கத்தின்கள் 2 நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் வி வர்க்கத்தின்கள் 2 பொதுவாக எடுத்தீங்கள் என்றால் அப்போ அடைப்பு குறிகளை பார்த்துக்கொள்ளுங்க 1. அப்போ இங்கே நாங்கள் வி வர்க்கம் 2 எடுத்தபடியால் இது வந்து 1/9ஆக அமையப்போகுது. ஒரு எளிமையான கணிதம். இதை நீங்கள் சுருக்கிக்கல போமாசியாக 9 வரப்போகுது. இப்போ சுருக்கினீங்கன்னு சொன்னால் 8/9 வரும். இந்த விடத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் இப்போ நாங்கள் இலகுவாக சுருக்கிக் கொள்ளலாம். இந்த 2 நாங்கள் சுருக்கி 4 ஆக்கிக் கொள்ளலாம். இந்த 2 சுருக்கி 2 ஆக்கிக் கொள்ளலாம். ஆகவே இந்த 3ஐ நாங்கள் எளிமையாக சுருக்கிக் கொள்ளலாம். 3. வி வர்க்கம் வந்து 3 GMN-கள் 2R அமையுது. வி வந்து வர்க்கம் மூலம் 3 GMN-கள் 2R அமையும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த விடை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த விடையை மீண்டும் இருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே பொறிமுறை சக்தி கவசம் பயன்படுத்துகிறோம். ஏற்கனவே கோண உந்த கவசம் பயன்படுத்தி ஜூ என்றது எடுக்கப்பட்டிருக்குது VN-கள் 3. அப்போ இந்த ஜூ சமன் VN-கள் 3 நாங்கள் இங்கே பிரதியீடு செய்கிறீங்க. ஏற்கனவே பார்த்துக்கொள்ளுங்க. பூமியின் மையத்திலிருந்து 3-6 தூரத்தில் இருக்குது. ஓகே, ஜூக்காண்டி நாங்கள் பயன்படுத்துகிறோம் பிள்ளைகளை. VN-கள் 3 இது வர்க்கம். ஓகே, எல்லா இடமும் நாங்கள் M-ஐ நீக்கிக் கொள்ளலாம். மறை GMN-கள் 3R. அப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த விடை வருகிறது. அவங்களுக்கு இலகுவாக இந்த விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வி வந்து வர்க்கம் மூலம் 3 GMN-கள் 2R அமையும். இது ஒரு சிக்கலான வினாவாக இருக்குது. இந்த வினாவை நீங்கள் செய்யல வேறு கோட்பாடை பயன்படுத்தினால் இந்த விடையை எடுத்துக்கொள்ள முடியாது. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வினாவை நீங்கள் செய்யல கோண உந்த காப்பதத்துவம் பொறிமுறை சக்தி காப்பதத்துவம் பயன்படுத்தலாம். கோண உந்தம் என்றது ஆரைண்டையும் உந்தத்தின்டையும் பெருக்கமாக இருக்கும். கோண உந்தம். அப்போ புற முறுக்கம் தொழிற்பாட்டி ஒரு தொகுதியின் மொத்த கோண உந்தம் காக்கப்படும். அதை பயன்படுத்தி அந்த வினாவை செய்யலாம். இதை விட்டுட்டு நீங்கள் F=ma பயன்படுத்தி இந்த வினாவுக்கான விடையை எடுத்துக்கொள்ள முடியாது. இதை கவனத்தில் கொள்ளுங்க. F=ma பயன்படுத்தினால் இந்த வினாவுக்கான விடையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு இலகுவான வினாவாக இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமியின் மையத்திலிருந்து R உடைய ஒரு வட்டப்பாதையில் ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடம் இயங்குகிறது. பார்த்துக்கொள்ளுங்க.
அதனுள் ஒரு வானியலாளர் ஒருவரால் நிறையற்ற நிலை உணரப்படுகின்றது எனின் உங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே அடுத்த செயலில் தான் தரப்பட்டிருக்குது. வானியலாளர் துணை வந்து எம். அப்போ இது தொடர்பான 3 கூற்றுகள் தரப்பட்டிருக்குது. கூற்று ஏ பார்த்தீங்கன்னா, நிலத்தினால் அவர் மீது கொடுக்கப்படும் மறுதாக்கம் அவர் நிறைய விட சிறியதாகும். நிலத்தினால் கொடுக்கப்படும் மறுதாக்கம் 0 ஆகும். அவன் மீது தாக்கும் மைய நாட்ட விசை GMM ஆகும். இந்த வினா நாங்கள் பார்க்கல. வினா பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க பிள்ளைகளே. பூமியின் மையத்திலிருந்து ஆரையுடைய ஒரு வட்ட பாதையில் ஒரு விண்வெளி ஆய்வுகூடம் இயங்குகிறது. அதனுள் உள்ள ஒரு வானியலாளர், அப்போ அவர் திணிவு தான் எம். அப்போ அவர் திணிவு எம் என்று சொன்னால், அப்போ நாங்கள் இவருக்கு வந்து எஃப் சமநிலையை பயன்படுத்துங்கன்னு சொன்னால், இங்கே மைய நாட்டு விசைன்றது ஈர்ப்பு கவர்ச்சி விசை. அப்போ ஈர்ப்பு கவர்ச்சி விசை உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். ஈர்ப்பு கவர்ச்சி விசைக்கான கோவை வந்து உங்களுக்கு தெரியும், GMM ஆர் வர்க்கம். அவை இந்த கூற்று சரியான கூற்று. ஏனைய கூற்றுக்கள் நாங்கள் சரியோ பிள்ளையோண்டு நாங்கள் பரிசீலனை செய்து பார்ப்போம். கூற்றுக்களை பார்த்துக்கொள்ளுங்க. நிலத்தினால் அவர் மீது கொடுக்கப்படும் மறுதாக்கம் அவர் நிறைய விட சிறியதாகும். நிலத்தினால் கொடுக்கப்படும் மறுதாக்கம் 0 ஆகும். அவன் மீது தாக்கும் மைய நாட்டு விசை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இது நியூட்டன் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினால் இந்த கோவை எடுத்துக்கொள்ளலாம். ஏனைய ஏயும் பியையும் நாங்கள் பார்ப்போம், சரியாக பிள்ளையாண்டு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஏயை பார்க்கல வந்து பூமியின் திணிவு சிறிய எம், இதில் இருந்து விண்வெளி ஓடம் இருக்குது. விண்வெளி ஓடம் இருக்குது. அதில் திணிவு எம் டேஸில் எடுக்கிறேன். இதுக்கெல்லாம் மென்சன் இருக்கிறார். இந்த மென்சனுக்கு வந்து நாங்கள் விசைகளை குறிக்கல. அப்போ ஈர்ப்பு கவர்ச்சி விசை வரப்போகுது எஃப். ஈர்ப்பு கவர்ச்சி விசை எஃப் வருது. இங்கே செவ்வன் மறுதாக்கம் எஸ் வருது. அப்போ மென்சனும் ஓடத்தோடு சேர்ந்து ஜூ கதியோடு இயங்குகிறார். ஜூ கதியோடு இயங்குகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. ஓடத்தில் திணிவு எம் டேஸ். அப்போ மனிதனுடைய ஆர் முடிவுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஆர் முடிவுகள் வந்து பார்த்தோமா இருந்தால் ஜூ வர்க்கத்தின்கள் ஆறாக அமையும். அப்போ நாங்கள் எஃப் சமன் எம்ஏ மனிதனுக்கு மையத்தை நோக்கி பயன்படுத்துகிறோம். மையத்தை நோக்கி பயன்படுத்திக்கல பார்த்துக்கொள்ளுங்க. மனுஷனுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ எஃப் சய எஸ் வந்து, அப்போ மனுஷனில் உள்ள இந்த விசை வந்து எஃப், இது ஈர்ப்பு கவர்ச்சி விசை. சய எஸ் வந்து மனிதனில் திணிவு எம். ஆர் முடிவுகள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கணும் பாருங்க, ஜூ வர்க்கம் கீழ் ஆர்ன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே ஆரே ஆர் இருந்தபடியால் நான் செவ்வன் மறுதாக்கத்தை எஸ் ஆக பயன்படுத்துகிறேன். இந்த நிலையில் வச்சுக்கொண்டு நாங்கள் ஓடத்துக்கு பயன்படுத்தினோம்னு சொன்னால், ஓடத்துக்கு பயன்படுத்தின இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. ஓடத்தின் தாக்குற விசை வந்து GMM கீழ் எம் டேஸின் கீழ் ஆர் வர்க்கம் வந்து எம் டேஸ் பார்த்துக்கொள்ளுங்க. ஜூ வர்க்கத்தின் கீழ் ஆறாக அமையப்போகுது. இதை நாங்கள் இலகுவாக எம் டேஸை நீக்கிக் கொள்ளலாம். எம் டேஸை நீக்கிக் கொண்டால் ஜூ வர்க்கம் வரும். ஜூ வர்க்கத்தின் கீழ் ஆர் வரும். பார்த்துக்கொள்ளுங்க. GMM கீழ் ஆர் வர்க்கமாக அமையும். இப்போ நாங்கள் இதில் உணர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எஃப்ன்றது வந்து மனுஷனுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த எஃப்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் GMM கீழ் ஆர் வர்க்கமாக இருக்கும். சய எஸ் இந்த ஜூ வர்க்கத்தின் கீழ் ஆறுக்காண்டி நாங்கள் பயன்படுத்திக்கல, நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளுங்க. GMM கீழ் ஆர் வர்க்கத்தை. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ல இதில் வர விசை வந்து GMM கீழ் ஆர் வர்க்கமாக அமையப்போகுது. இந்த விசை ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த விசை வந்து GMM கீழ் ஆர் வர்க்கம். ஆகவே இந்த விசையின் சமனாக வரபடியால், அதாவது இங்கே விசை என்று குறிப்பிடுறது திணிவுதல் ஆர்முடன் சமனாக வரபடியால் எஸ் 0 இருக்கும். ஆகவே செவ்வன் மறுதாக்கம் 0 இருக்கும். அவை செவ்வன் மறுதாக்கம் நிறையிலும் பார்க்க சிறிய என்ற விடயம் தவறான விடயம். ஆக இலகுவாக இந்த விடையை நாங்கள் பியும் சிஎம் என எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கான சரியான விடையாக B, C ஆக அமையும். பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கான சரியான விடையாக B, C அமைஞ்சிருக்கும். அப்போ
மீண்டும் ஒருக்கா பார்த்தமா இருந்தால் இந்த வினாவை மைய நாட்டு விசை என்றது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி அப்போ கூற்று ஏ சரி, கூற்று ஏ வந்து GMM ஆர் வர்க்கமாக இருக்கும். கூற்று சி சரியான விடயம். எங்களுக்கு வந்து சிக்கலானது ஏயும் பியும். அப்போ ஏயும் பிஏயும் பார்க்கல பார்த்துக்கொள்ளுங்க. ஏயும் பிஏயும் பார்க்கல நாங்கள் பூமியின் துணிவை ஒரு பூமியை கீறி பூமியின் துணி வந்து மையத்தில் இருக்குது ஏம். அப்போ அதில் இருந்து ஆர் தூரத்தில் இந்த ஆய்வுக்கூடம் இருக்குது. இந்த ஆய்வுக்கூடம் இருக்குது. ஆய்வுக்கூடத்தின் துணிவை நான் எடுத்தால் எம் டேஸ் என்று. இப்போ இதுக்குள்ள உள்ள மனுஷனை புறம்பா எடுத்தோம் என்றால் இதுக்குள்ள மனுஷனை புறம்பா எடுத்தோம்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மனுஷனுக்கு வந்து மையத்தை நோக்கி கவர்ச்சி விசை இருக்குது, எஸ் இருக்குது. அப்போ இலகுவாக பார்த்தால் இது மைய நாட்டு விசை. இங்கே மைய நீக்க விசை வரும்போது கற்பனை விசை. அந்த மைய நீக்க விசை வந்து எஸ் அல்ல, மைய நீக்க விசை வந்து எஃப் சமப்படுத்துகிறபடியால் இந்த எஸ் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். அதில் நான் நிறுவி காட்டின மாதிரி மனுஷனுக்கு எஃப் சமநிலையை பயன்படுத்தினால் எஃப் சய எஸ் வந்து எம் தர ஜூ வர்க்கத்தின்கள் ஆர். நான் உங்களுக்கு அழகாக எழுதி காட்டினான். இந்த ஜூ வர்க்கத்தின்கள் ஆரை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஜி எம்மின்கள் ஆர் வர்க்கம் உண்டு. ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விசை எஃப்ன்றது ஜி எம் மனசின் துணிவு எம்மின்கள் ஆர் வர்க்கம் சய எஸ். இங்கே நீங்கள் திணிவு ஆர்மலர்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த கோவையும் வரப்போது ஜி எம் எம்மின்கள் ஆர் வர்க்கமாக அமையப்போகுது. ஆகவே இதிலிருந்து எஸ் பூஜ்ஜியம் நாங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அடுத்த வினாவை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வினாவை பொறுமையாக பார்த்தோம் இருந்தால் வான் பொருள் ஒன்று ஒரு குறித்த நேரத்தில் புவியின் மையத்தையும் சந்திரனின் மையத்தையும் தொடுக்கும் கோட்டின் நடுப்புள்ளியில் உள்ளது. இப்போ பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு பொருள் ஒன்று புவிக்கும் சந்திரனுக்கும் நடுப்புள்ளியில் இருக்குது. ஒரு முக்கியமான விடயத்தையும் குறித்து கொள்ளுங்க. வான் பொருள் ஒன்று ஒரு குறித்த நேரத்தில் புவியின் மையத்தையும் சந்திரனின் மையத்தையும் தொடுக்கும் கோட்டின் நடுப்புள்ளியில் உள்ளது. சந்திரனின் திணிவு தரப்பட்டிருக்குது மிக சிறிய திணிவு. நான் சொல்கிறது புவியின் துணிவோட ஒப்படைக்கல மிக சிறிய திணிவு. பார்த்துக்கொள்ளுங்க, 0.012 மடங்காகும். சந்திரனதும் புவினதும் மையங்களுக்கு இடையிலான தூரம் புவியின் ஆரையின் 60 மடங்கு. புவியின் ஆரையின் 60 மடங்காக இருக்குது. இப்போ பொறுமையாக அந்த கிளியை பார்த்துக்கொள்ளுங்க. சந்திரனுக்கும் புவிக்கும் இடையில் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் நாங்கள் வான் பொருள்னு சொல்கிறோம். இப்போ இந்த பொருளின் திணிவு வந்து பார்க்கல தரப்படையில் சந்திரன் திணிவு வந்து புவின திணிவோடைய ஒப்படைக்கில் பார்த்துக்கொள்ளுங்க 0.012. அப்போ சந்திரன் துணிவு மிக பெருசாக இருந்தாலும் புவியின் துணிவோட ஒப்படைகளை நாங்கள் புறக்கணிக்கலாம். பார்த்துக்கொள்ளுங்க, இடப்பட்ட தூரம் வந்து புவியின் ஆரையின் 60 மடங்குன்னு இருக்குது. புவி சந்திரன் ஆகிய இரண்டினதும் ஈர்ப்பு காரணமாக பொருளின் ஆரம்புகள் ஜி சார்பாக. இந்த ஜி என்றது புவி ஈர்ப்பு ஆரம்புகள். இந்த வினாவை பார்த்தமா இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க, புவி இருக்குது, இங்கால சந்திரன் திணிவு, அது மிக சிறிய திணிவு, மிக சிறிய திணிவு. நாங்கள் அதை புறக்கணித்து கொள்ளலாம். பூவின் துணியோடு ஒப்பிட்டு இதை புறக்கணித்து கொள்ளலாம். அப்போ நடுப்புள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டுக்கும் இடையில் தான் அந்த வான்பொருள் இருக்குது. அந்த வான்பொருள் இருக்குது. புவியின் ஆரை 6 இருந்தால் அப்போ நடைமுறைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ இந்த தூரம் வந்து மிக பெருசாக இருக்கக்கூடிய நான் போய் அடையாளத்தை போடுறேன். அப்போ இந்த தூரம் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்குது 30 ஆர். ஏனென்றால் தரப்பட்டது புவியின் மையத்துக்கும் சந்திரன் மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தான் 60 ஆர் தரப்பட்டிருக்குது. இப்போ இந்த தூரம் தான் பிள்ளைகளே 60 ஆர். அப்போ இது பெருசாக இருந்தபடியால் நான் இப்படி ஒரு அடையாளத்தை போட்டுக்கொண்டு இந்த தூரம் வந்து 60 ஆர்.
60R. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருளின் துணிவை நாங்கள் சின்ன மண்டு வச்சோம் என்றால் சொன்னால் இதில் வர விசையை பார்த்தீங்கன்றால் இதில் வர விசை வந்து புவியால் வர கவர்ச்சி விசை வரும். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு புவியால் வர ஈர்ப்பு புல சரிவு வரப்போகுது. அது G' இருக்க போகுது. சந்திரனால் வரதை வந்து நாங்கள் புறக்கணிக்கலாம். சந்திரனால் வர விளைவை நாங்கள் புறக்கணிக்கலாம். இதோட ஒப்பிட்டு இப்போ இந்த G' பார்க்கல, G'என்றது பூமியிலிருந்து 30R தூரத்தில் உள்ள ஈர்ப்பு புல சரிவும் புவியீர்ப்பு ஆர்முகளும் ஒரே விடயம்தான், ஆனால் வேறுபட்ட சொற்கள். இப்போ இந்த G'என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தோம்னால் G' பார்த்தீங்கன்னு சொன்னால் G' வந்து G எம்மின் கீழ் தூரத்துக்காண்டி நாங்கள் பொருளுக்கும் மையத்துக்கு விடப்பட்ட தூரம் வந்து 30R. இப்போ 30R என்ற வர்க்கம் பயன்படுத்த போகிறோம். இந்த G' வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த சின்ன G என்றது அதாவது புவியீர்ப்பு ஆர்முகள் என்று சொல்கிறது வந்து G எம்மின் கீழ் R வர்க்கமாக இருக்கும். ஆகவே இங்கே நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, 30 வர்க்கம் வந்து 30 வர்க்கமாக நான் எழுதி கொள்ளலாம் 1/900. ஏனைய விடயங்களுக்கு அதாவது G எம்மின் கீழ் R வர்க்கத்துக்காண்டி இலகுவாக பிள்ளைகளை நாங்கள் Gயை பிரதிட்டு செய்யலாம். இதுக்காண்டி நாங்கள் Gயை பிரதிட்டு செய்யலாம். இது நீங்கள் சுருக்கிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1/9 தர 10^2 G என்று வரப்போகுது. இந்த 1/9 நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். தசம் 1 தர 10^2 G என்று எழுதிக்கொள்ளலாம். இதை நாங்கள் எளிமையாக்கினால் பார்த்துக்கொள்ளுங்க, அதாவது விஞ்ஞான முறை குறிப்பிட்ட போட்டோம் என்றால் 1.1 தர 10^3 G ஆக அமையும். இலவான விடையாக 2வது விடை அமையப்போகுது. பார்த்துக்கொள்ளுங்க, 2வது விடை அமையப்போகுது. முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த வினாவில் புவியால் வார இருபுலச்சரிவோட ஒப்பிடைக்கல சந்திரன் இருபுலச்சரிவை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஏனென்று சொன்னால் சந்திரன திணிவு பெருசாக இருந்தாலும் புவியோட ஒப்பிடைக்கல மிக சிறிதாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், ஈர்ப்பு புல செறிவும் புவியீர்ப்பு ஆர்முகம் ஒரே விடயம்தான். இந்த புள்ளியில் ஈர்ப்பு புல செறிவு பார்க்கல நாங்கள் G', அப்போ G என்றது அகில ஈர்ப்பு மாறிலி, M என்றது புவியின் திணிவு, தூரமாக புவியின் மையத்திலிருந்து இந்த புள்ளிக்கான தூரம் பார்க்கலாம். இந்த தூரம் வந்து தரப்பட்டிருக்குது 60R சந்திரண்ட மையத்துக்கும் புவியின் மையத்துக்கும் விடப்பட்ட தூரம் தான் 60R தரப்பட்டிருக்குது. இந்த தூரம் வந்து அதன் அரைவாசி பெருமானமாக இருக்க போகுது. அரைவாசி பெருமானமாக 30R பயன்படுத்துகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா 30 வர்க்கம் வந்து தெரியும் 900. அப்போ 1/900 G(m)R வர்க்கத்துக்காண்டி நான் Gயை பயன்படுத்தியிருக்கேன். அப்போ இதை சுருக்கினோம்னு சொன்னால் 1/9 தர 10^2 G. பார்த்துக்கொள்ளுங்க, 1/9 நாங்கள் வகுத்தமாக இருந்தால் தசம் 1 தர 10^2 G. எளிமையாக்கினால் 1.1 தர 10^3 G. இந்த வினாவில் உள்ள முக்கியமான விடயமே நாங்கள் சந்திரனால் வார விளைவுகளை புறக்கணித்தது தான். இலகுவான விடையாக 2வது விடை அமையுது. பார்த்துக்கொள்ளுங்க, 2வது விடை அமையுது. இன்னும் ஒரு கேள்வியை பார்த்தோம் என்றால் இது இலகுவான கேள்வி பிள்ளைகளே. கடந்த நிகழ்ச்சியிலேயும் இப்படியான கேள்வி நாங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்க. திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு கோளிலிருந்து வழக்கமாக நாங்கள் பெரிய எம் என்று பாவித்தது புவியின் திணிவுக்காண்டி. இங்கே ஒரு கோள் ஒன்று தரப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் இந்த கோள் என்றதையும் புவியாக கருதி கொள்ளலாம். அப்போ திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு கோளிலிருந்து தப்புவதற்கு ஒரு துணிக்கை கொண்டிருக்க வேண்டிய
குறைந்தபட்ச வேகம் கேட்கப்பட்டிருக்குது ஜூவை தருவது. அதாவது இந்த கோளுக்குரிய தப்பல் வேகம் கேட்கப்பட்டிருக்குது. இந்த கிளியை பார்த்த மாதிரி இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கிளியை பார்த்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரியும் இந்த கோள் வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் கோள். அப்போ அதனுடைய முழு திணிவும் அதன் மையத்தில் புதைஞ்சிருக்குது. வழக்கமாக நாங்கள் புவி என்று கதைச்ச விடயத்தை நாங்கள் இங்கே கோள் என்று கதைக்கிறோம். அதுதான் வேறுபாடு. முழு திணிவும் மையத்தில் புதைஞ்சிருக்குது. அப்போ இதன் மேற்பரப்பில் ஒரு பொருளுக்கு வந்து ஒரு கதி ஜூ இருக்குன்னு வையுங்க. இங்கே மொத்த பொறுமுறை சக்தி 0 இருந்தால் அது தப்பித்து செல்லும். அப்போ இங்கே நாங்கள் பொறுமுறை சக்தி எழுதிக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அழுத்தம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த அழுத்தம் வந்து ஒரு நியம சமன்பாடு மர ஜிஎம்என்கள் ஆர். அழுத்தம் என்றது ஓரளவு திணிவு இருக்கைக்குள்ள வார ஈர்ப்பழுத்த சக்தி. அப்போ இதனுடைய அலகு வந்து ஜூல்/கிலோகிராம். நாங்கள் இந்த பொருள் திணிவை சின்ன எம்மன் எடுத்தோம் என்றால் இதனுடைய அழுத்த சக்தியாக மர ஜிஎம்என்கள் ஆர் வரப்போகுது. இந்த இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்க சக்தி வந்து உங்களுக்கு தெரியும் அரை mg இருக்கும். அப்போ இது தப்பிச்சு போகிறதுக்கு இந்த மொத்த சக்தி 0 இருந்தால் தப்பிச்சு போகும். அதாவது இந்த கோளின் மேற்பரப்பில் மொத்த சக்தி 0 இருந்தால் தப்பித்து செல்லும். இந்த கோளின் மேற்பரப்பில் மொத்த சக்தி 0 இருந்தால் தப்பித்து செல்லும். அதான் விடயம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ஈர்ப்பு அழுத்த சக்தி வந்து மர ஜிஎம்என்கள் ஆர். அப்போ நான் வசதியாக இந்த பொருளின் திணிவை வந்து சின்னமன் எடுக்கிறேன். அப்போ இந்த திணிவு வந்து கோளின் திணிவு. இந்த ஆறுன்றது அந்த கோளின் ஆரை. இது ஈர்ப்பு அழுத்த சக்தி. மேற்பரப்பில் உள்ள கதியோட ஒப்பிட்டு கதியம் எடுத்துக்கொண்டு இயக்க சக்திக்கான கோவிலினால் அரை mg இருக்கும். அப்போ இது வந்து 0 இருந்தால் அதாவது முடிவிலிக்கு போய்க்கல உங்களுக்கு தெரியும் ஈர்ப்பு அழுத்த சக்தி 0 இருக்கும். முடிவிலிக்கு போய்க்கல இயக்க சக்தி 0 இருந்தால் தான் அது இழிவு கதியாக இருக்கும். இப்போ முக்கியமான விடயம் முடிவிலிக்கு போய்க்கல இயக்க சக்தி 0 இருந்தால் தான் அது இழிவு கதியாக இருக்கும். அதான் தப்பல் கதி. இது 0. அப்புறம் எளிமையான சமன்பாடு பிள்ளைகளே. இது கடந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மறையாக நாங்கள் அங்கே எடுத்தோம் என்றால் அரை mg வர்க்கம் வந்து ஜி எம்எம்என்கள் ஆறாக இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு இலகுவாக இந்த விட எடுத்துக்கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளுங்க. சிறியமை நாங்கள் நீக்கிக் கொள்ளலாம். அப்போ ஜூ வர்க்கம் என்றது வரப்போகுது. 2 ஜி எம்என்கள் ஆறாக அமையும். ஆகவே ஜூ என்றது இலகுவான விடையாக முதலாவது விடையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அப்போ இதுக்கான விடை வந்து முதலாவது விடை வழக்கமான வினாதான். இங்கே கோள் என்று வரப்பட்டிருக்குது. இப்போ கோளின் மேற்பரப்பிலிருந்து தப்பல் கதி இப்படி வரப்பட்டிருக்குது. இப்போ கோளின் மேற்பரப்பிலிருந்து இன்னும் ஒரு 6 உயரம் கேட்கப்பட்டிருந்தால் இந்த வினா வந்து மாறி இருக்கும். உதாரணமாக கோளின் மேற்பரப்பிலிருந்து 6 உயரம் என்று கேட்கப்பட்டிருந்தால், அதாவது இங்கால இன்னும் ஒரு 6 உயரம் என்று கேட்கப்பட்டிருந்தால் இந்த வினாவில் நீங்கள் ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா இந்த 6ஓட இன்னும் ஒரு 6 கூட்ட வேண்டி வந்திருக்கும். அப்போ அதுக்கு வேறு விட வரப்பட்டிருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான விடயம். அடுத்த வினாவை பார்த்த மாதிரி இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. பூமிக்கு அண்மையில் உள்ள செய்மதி ஒன்று பூமியை சுற்றி வி கதியுடன் வலம் பெறுகின்றது. இந்த வி என்றது ஒழுக்கினுடைய கதி. பார்த்துக்கொள்ளுங்க. பூமிக்கு அண்மையில் உள்ள செய்மதி ஒன்று பூமியை சுற்றி வி கதியுடன் வலம் பெறுகின்றது. பூமியை விட்டு தப்பி செல்வதற்கு அதன் வேகத்தில் ஏற்பட வேண்டிய சதவீத அதிகரிப்பு கேட்கப்பட்டிருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் சற்று முன்னில் வந்து தப்பல் கதி பார்த்தாங்க. முக்கியமான விடயம் இந்த ஒழுக்கின்ற கதி பார்க்க போகிறோம். இந்த ஒழுக்கின்ற கதி வந்து பார்த்துக்கொள்ளுங்க. பூமிக்கு அண்மையில் உள்ள செய்மதி. அப்போ நான் பூமியை எடுத்துக்கொள்கிறேன் பிள்ளைகளே. பூமியின் திணிவு முழுக்க மையத்தில் இருக்குது. அப்போ செய்மதி வந்து பூமிக்கு அண்மையில் தான் வருது பிள்ளைகளே. அப்போ இந்த இடைவெளி எழுத போகிறோம். இந்த இடைவெளியை நாங்கள் புறக்கணிக்கலாம். பார்த்துக்கொள்ளுங்க. தூரத்தை புறக்கணிக்கலாம். அப்போ செய்மதி ஒன்று வலம் பெறுகுது. இந்த சுற்றல் கதி பார்க்க போகிறோம். இப்போ சுற்றல் கதி வந்து திறப்பட்டிருக்குது வி எண்டு. திறப்பட்டுக்கு வாசிக்கொள்ளுங்க.
அப்போ இங்கே அடிப்படை கோட்பாடு என்னென்றால் இங்கே மைய நாட்டு விசையாக ஈர்ப்பு கவர்ச்சி விசை வரப்போகுது. ஈர்ப்பு கவர்ச்சி விசை வரப்போகுது. இப்போ ஈர்ப்பு விசைன்றது நீங்கள் திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. நியூட்டனை ஈர்ப்பு விதி நாங்கள் பார்த்தினாங்கள். அந்த ஈர்ப்பு விதிக்கான சமன்பாடு என்னென்றால் G m1 m2 என்கள் R வர்க்கமாக இருக்கும். R வர்க்கமாக இருக்கும். இதை நாங்கள் இங்கே பயன்படுத்தல. m1க்காண்டி பெரிய எம்மும் வசதியாக இங்கே நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சேமதின துணிவு தராட்டிலும் நாங்கள் சேமதின துணிவை நாங்கள் சின்ன எம் எடுத்துக்கொள்வோம். அவள் இந்த கவர்ச்சி விசை தான் மைய நாட்டு விசையாக தொழிற்பட போகுது. இந்த கவர்ச்சி விசை நான் எழுதி கொள்ளலாம். அதாவது மைய நாட்டு விசை எழுதி கொள்ளலாம். G m என்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பூமியின் யாரையும் எடுக்கிறேன் ஆர் வர்க்கமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் மைய நாட்டு விசை. அப்போ இதனுடைய இந்த ஒழுக்கின்ற கதையை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஒழுக்கின்ற கதையை பார்க்குறதுக்கு நான் செய்மதிக்கு எஃப் சமநிலையை பயன்படுத்துகிறேன். மைய நாட்டு விசை தெரியும். அப்போ இது ஒரு வட்ட இயக்கம் பிள்ளைகளே. வட்ட இயக்கத்தில் மையத்தை நோக்கின ஆர்முகள் உங்களுக்கு தெரியும். வட்ட இயக்கத்தில் மையத்தை நோக்கின ஆர்முகள் மிக பிரபலியமான விடயம் உண்டு. ஓகே, கதியின் வர்க்கத்தின்கள் ஆறாக அமையும். அப்போ நான் செய்மதிக்கு எஃப் சமநிலையை பயன்படுத்த போகிறேன். பயன்படுத்திக்கல பார்த்துக்கொள்ளுங்க. எஃப் ஆக மைய நாட்டு விசை, அதாவது இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை GM என்கள் ஆர் வர்க்கம் வருது. செய்மதியின் துணிவு M. ஆர்முகளுக்காண்டி நாங்கள் பி வர்க்கத்தின்கள் ஆறை பயன்படுத்துகிறோம். அப்போ இதில் இருந்து நான் இலகுவாக இந்த ஒழுக்கின்ற கதையை காணலாம். ஒழுக்கின்ற கதையை காணிக்கல இலகுவாக நான் துணிவு எம்மை நீக்கிக் கொள்ளலாம். சிறிய எம் துணிவு எம்மை நீக்கிக் கொண்டால் ஒழுக்கின்ற கதையை பார்த்துக்கொள்ளுங்க. ஒழுக்கின்ற கதையை நாங்கள் ஒழுங்குபடுத்தினால் ஒழுக்கின்ற கதை வரப்போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுக்கின்ற கதை வரும் பி வர்க்கம் சமன் G m என்கள் ஆறாக அமையும். அப்போ இந்த ஒழுக்கின்ற கதி வர்க்க மூலத்துக்குள்ள GM என்களாக வரப்போகுது. பார்த்துக்கொள்ளுங்க. ஒழுக்கின்ற கதி வர்க்க மூலத்துக்குள்ள GM என்களாக வரப்போகுது. இப்போ இந்த ஒழுக்கின்ற கதி வர்க்க மூலத்துக்குள்ள GM என்கள் ஆறு வரப்போகுது. ஆனால் பூமியிலிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு தப்பல் கதி இருக்கோளும் நாங்கள் சற்று முன் கோலண்டு பார்த்த வினாவில் பார்த்தாங்க. தப்பல் கதி இருக்கோளும் வர்க்க மூலம் 2 GM என்கள் ஆறு. அப்போ இந்த ஒழுக்கின்ற கதி தப்பிச்சு போகிறது போதாமல் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நாங்கள் இந்த வர்க்கமூலம் GM என்கள் ஆறுக்காண்டி இதை நான் எளிமையாக வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் GM என்கள் ஆறு என்று எழுதி கொள்ளலாம். அப்போ வர்க்கமூலம் 2 GM என்கள் ஆறுன்றது உங்களுக்கு தெரியும். ஒழுக்கின்ற கதி V. அப்போ தப்பல் கதி இவ்வளவு தேவை. வர்க்கமூலம் 2ன்றது பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்ச பெருமானம் உங்களுக்கு எல்லாரும் ஞாபகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வர்க்கமூலம் 2ன்றது நாங்கள் 1.414 போதுமானது. 1.414. அப்போ எங்களுக்கு தேவையான கதி 1.414 V. இப்போ உள்ள கதி V. ஆகவே ஏற்பட வேண்டிய அதிகரிப்பு கதி என்று கதைச்சான வேகம் என்று கதைச்சான ஒரே விடயம்தான். ஆனால் வேகம் காவி கணியம், கதி எண்ணி கணியம் நாங்கள் பெருமைந்தானே காண்றோம். அப்போ நாங்கள் கதி கண்டு கணிச்சாலும் தவறு அல்ல. அப்போ வேகத்தில் ஏற்பட வேண்டிய சதவீத அதிகரிப்பு பார்த்தீங்கள் என்றால், அப்போ சதவீத அதிகரிப்பு பார்க்கல தேவையான தப்பல் கதியிலிருந்து இப்போ உள்ள கதியை கழித்து இது தேவையான மாற்றம். ஆரம்பம் V தர 100 என்று நாங்கள் போடப்படும். இது எளிமையான ஒரு கணிதம். நீங்கள் உலகிலே படிச்சுட்டீங்கள் பிள்ளைகளே. அப்போ இந்த VE நீங்கள் பிரதியீடு செய்யலாம். 1.414 V சய V கிள V தர 100. அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு விட தெரியும் பார்த்துக்கொள்ளுங்க. மனசாலையை பார்த்துக்கொள்ளலாம். 1.414 வியிலிருந்து வியை கழித்தால் 0.414 V வரப்போகுது. 0.414 V வரும். 0.414 V வரப்போகுது. இங்கே கீழே V இருக்குது. அப்போ நீங்கள் 100ஆல் பெருக்க போகிறீங்க. அப்போ இலகுவான விடையாக
பார்த்துக்கொள்ளுங்க. இலகுவான விடையாக 3வது விடை வரும். இலகுவான விடையாக 3வது விடை வரும். இதுக்கான சரியான விடையாக 3வது விடை இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. திரும்பி இருக்க பார்க்கல முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த இடத்துல ஒழுக்கின்ற கதைக்கான கோவை நாங்கள் எடுத்தினாங்க. ஓகே, செய்மதின்ற ஒழுக்கின்ற கதை எடுத்தினாங்க. ஒழுக்கின்ற கதைக்கான கோவை எடுத்தினாங்க. வர்க்கமூலம் GM/R. இதை நான் வேகம் மட்டும் குறித்து கொள்ளலாம். R தேவையான தப்பல் கதி வந்து சற்று முன் பார்த்தாங்க. அது வந்து கோவை வர்க்கமூலம் 2 GM/R. அப்போ தப்பல் கதியை ஒழுக்கின்ற கதி சார்பாக எழுதினால் இலகுவாக எழுதி கொள்ளலாம். வர்க்கமூலம் 2 V. அப்போ தேவையான தப்பல் கதி வந்து வர்க்கமூலம் 2ன்றது 1.414 V. அவை தேவையான வேக அதிகரிப்பு பார்த்தோம் என்றால் .414 V வரப்போகுது. ஆரம்ப வேகம் V. அப்போ சதவீதம் பார்க்கல VA நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம், எளிமையாக சுருக்கிக் கொள்ளலாம். அப்போ .414 நூலால் வைக்கினால் 41.4 வரும். இந்த வினா வந்து மிக இலகுவான வினா தான். நீங்கள் அடிப்படை விடயம் தெரிஞ்சிருந்தால், முக்கியமாக செய்மதின்ற ஒழுக்கின்ற கதிக்கான கோவை தெரிஞ்சு தப்பல் கதையும் தெரிஞ்சிருந்தால் இந்த வினாவை நீங்கள் கணிப்பில்லாமல் நேரடியாக செய்து கொள்ளலாம். இங்கே பாருங்க, இன்னொரு சற்று வித்தியாசமான வினா. கோள் ஏயிற்குரிய விகிதம் வந்து கோளின் திணிவின்கள் கோளின் ஆரை. அதாவது இங்கே வந்து பல தரவுகள் தரப்படுகிறது. நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த கேள்வியை கிரகிச்சு கொள்ளணும். அப்போ கோள் ஏயிற்குரிய விகிதம் கோளின் திணிவின்கள் கோளின் ஆரை வந்து ஆனது கோள் பியிற்குரியதை விட 4 மடங்காக இருக்குது. அப்போ நாங்கள் ஏ என்ற கோளும் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே கோள் ஏ. அப்போ 2 கோள்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. கோள் ஏ என்னும் ஒரு கோள் பி. அப்போ கோள் ஏயில் பார்த்தீங்கன்னா கோளின் திணிவின்கள் கோளின் ஆரை வீதம் வந்து 4 மடங்காக இருக்குது. அப்போ கேட்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா கோள் ஏயின் மேற்பரப்பில் தப்பல் வேகத்தின் கீழ் கோள் பியின் மேற்பரப்பில் தப்பல் வேகம் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ தப்பல் வேகத்துக்கான கோவை எழுதினோம்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. சற்று முன் பார்த்துனாங்க 2 அகில ஈர்ப்பு மாறிலி G. கோள் ஏக்கு பயன்படுத்தணும் என்றால் கோள் ஏயின் திணிவு MA ஆரை RA. இது கோள் ஏயில் தப்பல் வேகத்துக்குரிய கோவை. கோள் பியில் தப்பல் வேகத்துக்குரிய கோவை எழுதினோம் என்றால் வர்க்கமூலம் 2 அகில ஈர்ப்பு மாறிலி G. கோள் பியின் திணிவை நான் MB என்று எடுக்கிறேன். ஆரை RB. இதை வகுக்கையில் பார்த்துக்கொள்ளுங்க. வர்க்கமூலம் நாங்கள் வகுக்கையில் ஜியை நாங்கள் எளிமையாக சுருக்கிக் கொள்ளலாம். இதை வகுக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் MA/RA. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் MA/RA. கீழே ஒரு கோடு போடுறேன் நான். வர்க்கமூலம் MB/RB. அப்போ இந்த வினாவில் இதுதான் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. கோளின் திணிவின்கள் கோளின் ஆரை. அதாவது வர்க்கமூலத்துக்குள்ளே தான் 4 மடங்காக இருக்குது. வர்க்கமூலத்துக்குள்ளே தான் 4 மடங்கு வருது. முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க. விட 4 போடலாது. வர்க்கமூலத்துக்குள்ளே 4 வருது. வர்க்கமூலத்துக்கு 4 வாரபடியால் இந்த வர்க்கமூலம் 4ன்றது உங்களுக்கு தெரியும் 2. இலகுவான படியாக 2 எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தப்பல் வகத்துக்குரிய கோவை ஞாபகம் இருந்தால் இந்த வினாவை இலவாக செய்து கொள்ளலாம், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல். உங்களுக்கு தரப்பட்ட தரவு என்னென்றால் கோளின் திணிவின்கள் கோளின் ஆரையானது ஏக்கு 4 மடங்காக இருக்குது, பியோடைய ஒப்படைக்கலை. ஏக்கு 4 மடங்காக இருக்குது, பியோடைய ஒப்படைக்கலை. அதை வச்சுக்கொண்டு இங்கே இலகுவாக இந்த விடை எடுத்துக்கொள்ளலாம். இந்த விடை எடுத்தாலும் வந்து பிள்ளைகளே கடைசி நேரத்தில் பிளவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்றால் நீங்கள் நேரடியாக சில வேளை 4 போட்டுருவீங்கள். 4ன்றது வர்க்கமூலத்துக்குள்ளான் 4. வர்க்கமூலத்துக்குள்ளான் 4. வர்க்கமூலம் 4ன்றது 2ஆக அமையும். அப்போ இந்த வினாவுக்கான விடை வந்து 2வது விடை பார்த்துக்கொள்ளுங்க. 2வது விடையாக அமையும். அப்போ இலகுவான விடயம்தான். அப்போ அடிப்படை கோவை தெரிந்தால் இலகுவாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு உதாரணம்.
ஆரை RA உடைய ஒரு சீரான கோளக்கோள் ஏயினதும், அப்போ இங்கேயும் வந்து 2 கோள்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆரை RA உடைய ஒரு சீரான கோளக்கோள் ஏயினதும், ஆரை RBA உடைய ஒரு சீரான கோளக்கோள் பியினதும் மேற்பரப்புகளின் மீது உள்ள ஈர்ப்பிலான ஆர்முடுகல்கள் சமமாக இருக்குதாம். விடயம் என்னென்னா 2 கோள்லேயும் உள்ள ஈர்ப்பிலான ஆர்முடுகல்கள் சமனாக இருக்குது. 2லேயும் உள்ள ஈர்ப்பிலான ஆர்முடுகல் சமனாக இருக்குது. அப்போ ஈர்ப்பிலான ஆர்முடுகல்ன்றது வந்து பிள்ளைகளே எங்களுக்கு புவிக்கு தெரியும் மிக பிரபலியமான ஒரு கோவை. அது வந்து GM எண்கள் R வர்க்கம் என்று நாங்கள் பொதுவான சமன்பாடு பயன்படுத்துகிறோம். அப்போ G என்றது அகில ஈர்ப்பு மாறிலி, M என்றது புவியின் திணிவு, R வந்து புவியின் ஆரை. அப்போ நாங்கள் 2 கோளுக்கும் பயன்படுத்த போகிறோம். அப்போ இந்த கோவையை 2 கோளுக்கும் பயன்படுத்த போகிறோம். அப்போ பயன்படுத்திகளை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் G என்று நாங்கள் கோள் ஏக்கு எழுதினால் G என்றது பார்த்துக்கொள்ளுங்க அகில ஈர்ப்பு மாறிலி G, கோளின் திணிவு வந்து தொடர் பயணம் தரப்பட்டிருக்காண்டு. ஓகே, திணிவு தரப்பட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஏயின் திணிவு பார்த்துக்கொள்ளுங்க. ஏயின் திணிவு பியின் திணிவின் 2 மடங்கு. அப்போ கோள் ஏ எடுத்தீங்களா வச்சுக்கொள்ளுங்க. கோள் ஏ, கோள் பி. அப்போ ഇതിൻ്റെ திணிவு எம் என்று சொன்னால் ഇതിൻ്റെ திணிவு 2m இருக்க போகுது. அப்போ இந்த தரவை நீங்கள் முக்கியமாக விளங்கி கொண்டால் இலவா செய்யலாம். அப்போ ഇതിൻ്റെ திணிவு எம் என்று சொன்னால் இந்த திணிவு 2m இருக்க போகுது. அப்போ கோள் ஏக்கு நாங்கள் இனம் என்று சொன்னால் G திணிவுக்காண்டி 2m, ஆரை வந்து RAயின் வர்க்கம். கவனம், RAயின் வர்க்கம். அழுத்தம் தான் R என்று வரும். கோள் பிக்கள் நீங்கள் என்று சொன்னால் GM எண்கள் RBயின் வர்க்கமாக இருக்குது. இலகுவாக நாங்கள் சுருக்கணும்னா பார்த்துக்கொள்ளுங்க. கவனம், ஈர்ப்பு அழுத்தம் தான் பிள்ளைகளே மர GM எண்கள் R. ஈர்ப்பு பிளஸ் செறிவு, அதாவது ஈர்ப்பு ஆர்முடுகல்ன்றது GM எண்கள் R வர்க்கம். அப்போ கோள் ஏக்கு எழுதியக்கில் திணிவு 2m இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான விடயம் இது விளங்காட்டி நீங்கள் செய்யலாம் போயிருக்கும். அப்போ நீங்கள் இலகுவாக சுருக்கினால் பார்த்துக்கொள்ளுங்க. இலகுவாக நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் எம்மை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம், ஜியை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். குறுக்கு பெருக்கம் செய்து கொண்டால் 2 என்றது சமனாக இருக்க போகுது. RA எண்கள், அதாவது RA வர்க்கத்தின்கள் RB வர்க்கத்துக்கு. ஆகவே நான் இலகுவாக எழுதலாம் RA எண்கள் RB என்றதை நான் இலகுவாக எழுதுவேன் வர்க்கமூலம் 2. அப்போ இதுக்கான சரியான விட வந்து RA சமன் வர்க்கமூலம் 2 RBயாக அமையும். இப்போ சரியான விடையாக முதலாவது விடை அமையும். இலகுவான வினா பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான விடயம், தரப்பட்ட தரவுகளை நீங்கள் உள்வாங்கி கொண்டீங்களா இருந்தால், சொன்னால் மிக இலகுவாக செய்யலாம். தரப்பட்ட தரவுகள் இங்கே என்னென்றால் 2லேயும் உள்ள ஈர்ப்பு ஆர்முடுகல் சமனாக இருக்குது. 2ன்றையும் மேற்பரப்பில் ஈர்ப்பு ஆர்முடுகல் சமனாக இருக்குது. அப்போ ஈர்ப்பு ஆர்முடுகளுடைய கோவைகள் தெரிந்தால் இலகுவாக செய்து கொள்ளலாம். இன்னும் ஒரு தரவு தரப்பட்டிருக்குது. ஏயின் திணிவு வந்து பியின் திணிவின் 2 மடங்கு. அப்போ நாங்கள் பியின் திணிவை எம்மன் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஏயின் திணிவு 2 மடங்கு எடுக்கலாம். மாறி ஏயின் திணிவை நீங்கள் எம்மன் எடுத்தீங்கன்னு சொன்னால் பியின் திணிவு எம்மின்கள் 2 பின்னத்தில் வரும். அப்படியான விடயம் சற்று சிரமமாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ 2வது விட இது பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உபகோள் எஸ் பார்த்துக்கொள்ளுங்க ஆனது புவி E. அப்போ இது வந்து பூமி. உபகோள் ஒரு நீள்வளைய மண்டலத்தில் இயங்குகிறது. பழமையாக நாங்கள் உண்மையில் பார்த்துக்கொள்ளுங்க, உண்மையாக நீள்வட்டத்தான் இயங்குது. நாங்கள் கணிப்புக்காக தாண்டித்தான் வட்ட பாதைன்னு எடுத்துக்கொள்கிறோம். இங்கே நாங்கள் பயன்படுத்த போகிறது வந்து கோண உந்த காப்பு தத்துவம். இப்போ கோண உந்த காப்பு தத்துவம்ன்றது பார்த்துக்கொள்ளுங்க, தூரம் தர உந்தத்தின் பெருக்கம் மாறிலியாக இருக்கும். இதுதான் கோண உந்த காப்பு தத்துவம். இப்போ நாங்கள் வினா 11லேயே ஒரு கடினமான வினா பார்த்துட்டோம். இந்த வினா மிக இலகுவான விடயம். அப்போ கோண உந்தம் காக்கப்படும். அப்போ இந்த இடத்துல கோண உந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரத்துக்காண்டி நான் 4D போட போகிறேன். தூரம் வந்து 4D. அப்போ உபகோளின்
இந்த திணிவை நாங்கள் சின்னம் எடுத்தோம் என்றால் எம். இந்த இடத்துல வேகம் தரப்பட்டிருக்குது வி. இந்த இடத்துல வேகம் தரப்பட்டிருக்குது வி. அப்போ இங்கே வரைக்கும் நீங்கள் வேகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு V1 எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே கோண உந்தம் பார்க்கல தூரம் பார்த்து பாருங்க டி. தூரம் தரப்பட்டிருக்க டி. இங்கே தூரம் 4D. இங்கே தூரம் டி. தூரம் வந்து டி. திணி வந்து எம். வேகத்தை விடாசம் எடுத்தால் மிக இலகுவாக நீங்கள் விடை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இலகுவான விடையாக விடாஸ் வந்து 4M ஆக 4V ஆக அமையும். விடாஸ் வந்து இந்த எம்மை நாங்கள் நீக்கிக்கொள்ளலாம் தானே. இப்போ விடாஸ் வந்து 4V ஆக அமையும். 4V ஆக அமையும். இலகுவான விடை 4வது விடையாக இலகுவான விடை 4வது விடையாக இருக்க போகுது. 4வது விடையாக இருக்க போகுது. பார்த்துக்கொள்ளுங்க. 4வது விடையாக இருக்க போகுது. இதுக்கான சரியான விடை வந்து 4வது விடையாக இருக்குது. சரியான விடை வந்து 4வது விடை இல்லை 5வது விடையாக இருக்குது. சரியான விடையாக 5வது விடை இருக்குது. அதாவது பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான விடை என்னென்றால் வந்த விடை வந்து 4V. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் விடை எடுத்துக்காதீங்கோ. விடை வந்து 5வது விடையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புவி நிலையான உபகோள். புவி நிலையான உபகோள் என்று சொல்கிறத பார்த்தீங்கன்னா அடிப்படையான கரு நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. புவி நிலையான உபகோள் ஏ ஆனது RA உடைய மண்டலம் ஒன்றில் இயங்குகின்றது. வேறொரு புவி நிலையான உபகோள் V ஆனது ஏயின் திணிவின் இருமடங்கான திணிவை உடையது. உபகோள் Vயின் மண்டல அரகுக்கிறாங்க. அப்போ இதுண்ட அரகுக்கப்பட்டிருக்குது. அப்போ புவி நிலையான உபகோள் என்று சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூமி இருக்குது, ஒரு உபகோள் இருக்குது. பூமி தன்னைத்தானே சுற்றுற காலமும் இந்த உபகோள் வந்து பூமியை வலம் பெற காலமும் சமனாக இருந்தால் அது நாங்கள் சொல்லுவோம் புவி நிலையான உபகோள் என்று சொல்லி. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. புவி தன்னைத்தானே சுற்றுற காலமும் இந்த உபகோள் பூமியை வலம் பெற எடுக்கிற காலமும் சமனாக இருந்தால் அது புவி நிலையான உபகோள். அப்போ இந்த புவி நிலையான உபகோளை நாங்கள் பார்க்கல. அப்போ இந்த உபகோள திணிவை நான் சிறிய வேண்டும், புவியின் திணிவை பெரிய வேண்டும். இடைப்பட்ட தூரத்தை R2 எடுத்தால் இங்கே ஈர்ப்பு கவர்ச்சி விசை இருக்குது. ஈர்ப்பு கவர்ச்சி விசை உங்களுக்கு தெரியும் F நான் பார்க்க குறிக்கிறேன். அப்போ இந்த F நான் எழுதிக்கொள்ளலாம் GM R வர்க்கம். அப்போ R2 எடுக்கப்பட்டது பூமியின் மையத்திலிருந்து உபகோளுக்கான அந்த தூரம். அப்போ இங்கே வந்து மைய நாட்டு ஆரம்பலாக பார்த்துக்கொள்ளுங்க. மைய நாட்டு ஆரம்பலாக வந்து காலம் வாரபடியால் மைய நாட்டு ஆரம்பலாக வந்து நான் R⍵ வர்க்கத்தை பயன்படுத்துகிறேன். மைய நாட்டு ஆரம்பலாக R⍵ வர்க்கம் பயன்படுத்துகிறேன். வழமையாக நாங்கள் ஜூ வர்க்கத்துங்களை R பயன்படுத்தினாங்க. இங்கே பாருங்கள் ஒமேகா பயன்படுத்துகிறேன் கோணக்கு அதிக. அப்போ எப்சமனமே பயன்படுத்தினோம்னா இது விசை திணிவு R முதலுக்காக பிள்ளைகளை R⍵ வர்க்கம் பயன்படுத்துகிறோம். இப்போ இலகுவாக ஒரு எம்மை நாங்கள் நீக்கிக் கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் GM R வர்க்கம் வந்து இங்கே R⍵ வர்க்கம் வருது. இப்போ இதே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒமேகா வர்க்கம் என்று நான் எழுதிக்கொள்ளலாம். எப்படி என்றால் GM R கெனமென்று எழுதிக்கொள்ளலாம். அப்போ ஒமேகா வர்க்கம் என்றது GM R கெனம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ மீண்டும் இருக்கா பார்க்கல ஒமேகா வர்க்கம் என்றது GM R கெனமென்று பார்த்தாங்க. அப்போ சுற்றல் காலத்துக்கும் கோணக்கு அதிகம் தொடர்பு இருக்குது பிள்ளைகளே. சுற்றல் காலம் என்றது T வந்து 2π ஒமேகா. நான் ஒமேகாவை எளிவாக மாற்றினால் 2π T வர்க்கம் வந்து
பார்த்துக்கொள்ளுங்க GMN கீழ் ஆர்கெனம் ஆர்கெனம். இதை நீங்கள் வர்க்கிச்சால் 4π வர்க்கம் 4π வர்க்கம் இங்கே T வர்க்கம் பெறப்போகுது. இந்த வினாவில் பார்க்கல G ஒரு மாறிலி, M ஒரு மாறிலி, 4 மாறிலி, π வர்க்கம் மாறிலி. இலவாக முடிவெடுக்கலாம். T வர்க்கம் வந்து நேர்தசமனாக இருக்கும் ஆர்கெனம். இது இப்போ பாடத்திட்டத்தில் இல்லை பிள்ளைகளே. இது வந்து கெப்லரின் 3வது விதி. இப்போ T வர்க்கம் வந்து நேர்சமன் ஆர்கெனம். அப்போ இந்த T என்ற இந்த சுற்றல் காலம் வந்து திணிவில் அங்கே இல்லை. அப்போ சுற்றல் காலம் வந்து 24 மணி நேரம் இருக்கணும்னு சொன்னால் 2 ஆரையும் வந்து சமனாகத்தான் இருக்கணும். சுற்றல் காலம் வந்து 24 மணி நேரமாக இருந்தால் தான் புவிநிலையான கோளாக இருக்க போகுது. ஆகவே ஆரைகள் வந்து சமனாகத்தான் இருக்க போகுது. 2 ஆரைகளும் சமனாக இருக்கும். அப்போ இதுக்கான விடை வந்து ஆரையே அமைஞ்சு கொள்ளும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கேள்விக்கான விடை வந்து நாங்கள் முதலாவது விடையை தீர்மானிக்கலாம். அதாவது இந்த சுற்றல் காலம் வந்து திணிவில் அங்கே இல்லை. சுற்றல் காலத்தின் வர்க்கம் வந்து இடைப்பட்ட தூரத்தின் கணத்துக்கு நேர் சமனாக இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ முதலாவது விட எடுத்துக்கொள்ளலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வினாவை புவினது ஆரை ஆறாகவும், இது வழமையாக நாங்கள் பயன்படுத்த குறியீடு எனவும், புவி பரப்பின் மீது ஈர்வையிலான ஆர்முடுகள் G எனவும் கொள்க. எம் திணிவுடைய பொருள் ஒன்று புவியின் பரப்பிலிருந்து R உயரத்துக்கு உயர்த்தப்படும் போது அப்பொருளின் அழுத்த சக்தி நயம். அழுத்த சக்தி நயம் என்று சொல்கிறது அழுத்த சக்தி அதிகரிப்பு. அழுத்த சக்தி அதிகரிப்பு கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுத்த சக்தி அதிகரிப்பு கேட்கப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே, பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு அழுத்த சக்தி என்றது மர GMN ஆர்தர M என்றது நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இந்த M என்றது அந்த திணிவு வந்து M எடுத்துக்கொள்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதே திணிவு வந்து ஒரு 6 உயரத்துக்கு போய்க்குள்ள புதிய ஈர்ப்பு அழுத்த சக்தி வந்து மர GMN இப்போ தூரமாக பூமியின் மையத்திலிருந்து போடவும். அப்போ தூரம் வந்து R சக R. அப்போ அந்த புள்ளியில் ஈர்ப்பழுத்தம் இது தர M. அப்போ இது புதிய ஈர்ப்பழுத்த சக்தி, இது ஆரம்ப ஈர்ப்பழுத்த சக்தி. இங்கே மறைப்பெருமானம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பகுதி எண் கூடுது. மறையில் கூறுறபடியால் பகுதியன் மறையில் கூறுறபடியாக இந்த பின்னம் குறைஞ்சாலும் ஈர்ப்பழுத்த சக்தி அதிகரிக்க போகுது. அப்போ ஈர்ப்பழுத்த சக்தி அதிகரிப்பு பார்க்கறதுக்கு இறுதி ஈர்ப்பழுத்த சக்தியிலிருந்து ஆரம்ப ஈர்ப்பழுத்த சக்தியை நாங்கள் கழிக்கொள்ளும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுத்த சக்தி அதிகரிப்பு பார்க்கறதுக்கு இறுதி அழுத்த சக்தியிலிருந்து இறுதி அழுத்த சக்தியை பார்க்கல GMN தூரத்தை கூட்டிங்கன்னா 2 ஆறு வரப்போகுது. இறுதி ஈர்ப்பழுத்த சக்தி ஆரம்ப ஈர்ப்பழுத்த சக்தி இங்கே இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் மாற்றம் பார்க்குறோம். கழிக்கிறீங்கள் மறை GMN R. அப்போ இது வந்து மாற்றத்துக்கான கழித்தல். இங்கே மறை இருக்குது. அப்போ மறை நேராக போகுது. அப்போ மாற்றம் பார்க்கல GMN R சய GMN 2R. அப்போ இது முழுமையான பின்னமாக எடுத்தீங்கன்றால் இது அரைவாசி பின்னமாக இருக்குது. இப்போ கழிக்கையில் இந்த விட வரப்போகுது. பார்த்தீங்கன்னா GMN 2R. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால் பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல சரிவு G என்றதை நான் எழுதி கொள்ளலாம். எப்படின்னு சொன்னால் G என்றது GMN R வர்க்கம் என எழுதி கொள்ளலாம். அப்போ இங்கே உள்ள இந்த ஜியின் எம்முக்காண்டி நான் GR இருக்கிறத போடலாம். அப்போ GR வர்க்கம் M கீழே 2R. அப்போ நீங்கள் எளிமையாக சுருக்கினீங்கள் என்றால் MGR எண்கள் 2ஆக அமையும். இதுக்கு சரியான விடையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது விடை அமையும். பார்த்துக்கொள்ளுங்க, 2வது விடை அமையும். இப்போ ஈர்ப்பழுத்த சக்தி அதிகரிப்பு. இதே மாதிரியான வினாக்கள் வந்து உங்களுக்கு திரும்பினால் இந்த தூரத்தை 3R 2R மாற்றிட்டு கேட்கலாம். நாங்கள் இதுவரை பார்த்த விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து முக்கியமாக கோண உந்த காப்புத்தவம் பார்த்தினாங்க. ஆரம்பத்திலே கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து பொறிமுறை சக்தி காப்புத்தவம் பயன்படுத்தினாங்க.
வினா 11 பார்க்கல பார்த்துக்கொள்ளுங்க. பொறிமுறை சக்தி காப்புத்தொகையும் பயன்படுத்தி கோண உந்தமும் பயன்படுத்தி கணக்கு செய்யினாங்க. இப்போ கோண உந்தம்ன்றது புற முறுக்கம் தொழிற்பாட்டி ஒரு சுழற்சி இயக்கத்தில் உள்ள பொருளின் கோண உந்தம் காக்கப்படும். கோண உந்தம் என்றது தூரத்திൻ്റെയും உந்தத்திൻ്റെയും பெருக்கமாக அமையும். ஆகவே இந்த அடிப்படை விடயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகளை ஈர்ப்படுத்துறதுக்கான கோவை நான் ஆரம்பத்தை குறிப்பிட்ட மாதிரி மர ஜிஎம்என்கள் ஆர் எஃப்(ma) பயன்படுத்துறது, நியூட்டன்ட ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறது, ஈர்ப்புல சரிவை பயன்படுத்துறது போன்ற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக நாங்கள் விடயங்களை அடையலாம். ஆகவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.